இன்றைக்கி ரொம்பவே ஈஸி அண்ட் டேஸ்டியான கத்திரிக்காய் கடையில் எப்படி செய்யலாம் அப்படின்ற ரெசிபி தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு சின்ன வெங்காயம், அதுக்கப்புறம் பூண்டு, இது ரெண்டுமே கொஞ்சம் நிறைய குவான்டிட்டி எடுத்து உரிச்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 6 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். ஒரு 3 தக்காளியை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிறேன். இந்த ரெசிபியை வந்து நீங்கள் கண்டிப்பாக ஒரு மண் சட்டியில் தான் பண்ணணும். அதில் பண்ணாதான் ரியல் ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட் வந்து கிடைக்கும். அடுப்பு பற்ற வச்சுட்டு சட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் உரிச்ச பூண்டு, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் போட்டுட்டு பிஞ்சான கத்திரிக்காய் இருக்குல்ல அது எல்லாத்தையுமே இந்த மாதிரி கட் பண்ணி அது கூட சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் அந்த கத்திரிக்காய், தக்காளி, வெங்காயம்லாம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு மஞ்சத்தூள், சீரகம் போட்டுட்டு மூடி வச்சுருங்க. அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சிட்டிங்க அப்படின்னா அது நல்லா வெந்துடும். அதுக்கப்புறமா ஒரு மத்தை வச்சு இந்த மாதிரி நல்லா கடைஞ்சி விடணும். இப்படி மசிகிற அளவுக்கு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கோங்க. இன்னொரு சைடில் சைட் டிஷ்க்கு வந்து பொட்டேட்டோ ஃப்ரை தான் பண்ணிகிட்டு இருக்கோம். இங்கே வந்து தாளிக்கிறதுக்காக ஒரு பாத்திரம் வச்சுட்டு கடலெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் கடுகு போட்டுட்டு காஞ்ச மிளகா ஒரு 3 போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பெருங்காயம், கருவேப்பிலை இருந்தால் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. தாளிச்சு ஊற்றினதுக்கப்புறமா கத்திரிக்காய் கடையில் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது ரைஸுக்கு, இட்லி, தோசைக்கெலாம் சூப்பரான காம்பினேஷன்.